நீங்க வந்துட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம வாங்க. எல்சியூ இல்ல வந்துட்டு இவர் வருவார் அவர் வருவார் அந்த மாதிரிலாம் யோசிச்சு வராங்க. கண்டிப்பா தலைவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்குது. எனக்கு படம் சரி ஓகே, வெயிட்டினுக்கு அப்புறம் வருது, சரி ஜெயிலரை பீட் பண்ணிடுமா அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே, ஜெயிலருக்கு காம்ப்ரமைஸ் பண்ற அளவுக்கு ஈக்குவலா ஒரு படம் கொடுத்தாரு. லோக்கி படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு விக்ரம்க்கு அப்புறம் இந்த படம் பெருசா பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர கமர்ஷியல் ஸ்பேஸ். லோக்கி எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காரு அப்போ கரெக்டா பக்காவா யூஸ் பண்ணிருக்காரு. நாகார்ஜுன ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஷோபின் ஆக்டிங் டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். இன்னும் ஒரு அடுத்து நிறைய படங்கள் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா பேசுறாரு. அவரோட ஆக்டிங் படம் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி ப்ரோ? காலா இருக்கு ப்ரோ. படம் ஸ்கிரீன் பிளே தான். ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஆனா அவங்க வந்து அதை ஸ்கிரீன் பிளேல செம்மையா எலிவேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் எலிவேஷன் செம்மையா இருக்கு. ஷோபின் எஸ்பெஷலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் செம்மையா நடிச்சிருக்காரு. அவ்வளவு சூப்பரா இருக்குது. கிளைமேக்ஸ், அமீர் கான், அது எல்லாம் பக்காவா இருக்கும் ப்ரோ. இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் படம் வந்துட்டு ரொம்ப ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ஷிஃப்டிங், அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. மேபி 1 or 2 டைம்ஸ் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச படம் கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸ்பாய்லர்ஸ் போடாதீங்க. அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கும். ஜெயிலர் அளவுக்கு வந்து நம்பி பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு தியேட்டர் மெட்டீரியல்.